மேல் ரீப்ரொடக்டிவிட்டி சிஸ்டமில் நம்ம பார்க்க போகிறது பீனிஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் தான். பீனிஸில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை நம்ம 2 கேட்டகரியாக பிரிச்சுருக்கோம். சர்ஜிக்கலாக ட்ரீட் பண்ணணும், இன்னொன்று வந்து ஹோமியோபதி மெடிசன்ஸால் ஓரளவு கவர் பண்ணலாம். ஸோ சர்ஜிக்கலான்னு பார்த்தீங்கன்னா பியமோசிஸ், பேராபியமோசிஸ் அண்ட் கார்டியே. இதுக்கு வந்து சர்க்கம்ஸ்டன்ட் பண்ணணும். ஸோ அப்படின்றது வந்து சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதான். பியோமோசிஸ்னால் என்னென்னா, அந்த மேலே இருக்க தோல் வந்துட்டு தானாக க்ளோஸ் ஆகாமல் இருக்கும், கையை வச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். பேராபியோமோசிஸ்ன்றது. பியோமோசிஸ் வந்து மொத்தமாகவே இன்னபிலிட்டி டு ரிட்ராக்ட் த ஸ்கின். அது எப்படி இருக்கும்னா, பியோமோசிஸ், திஸ் ஒன் இஸ் பேராபியோமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கார்டியன்றது unable to bend. செகண்ட் ட்ரீட்டட் பை ஹோமியோபதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரியாபிசம் அப்படின்றது பெயின்ஃபுல் எரெக்ஷன் ஆஃப் பீனிஸ். அதாவது செக்ஷுவல்லி அப்போ வந்துட்டு அந்த எரெக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற கண்டிஷன். தென் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், காமன் இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷன் ஆஃப் பீனிஸ் வந்து பெலனைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது போக கேன்சர், டியூமர் கண்டிஷன்ஸ், சம் இன்ஃபெக்ஷனில் வரக்கூடிய சிம்டம்ஸ். இது இன்ஃபெக்ஷன்னால் வரலாம். ஸோ அதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு அல்சர் வரலாம், எனி கலர் சேஞ்சஸ், ரேஷஸ் வரலாம், அட்ரோஃபி ஆகலாம், ஏஜ் டைம் அந்த டைம் அட்ரோஃபி ஆகலாம், இச்சிங்ஸ் வருது, சம் ஜெர்ம்ஸ் வைரல் இன்ஃபெக்ஷனில் இச்சிங் வரும், கேங்க்ரீன் வருது, வாட்ஸ் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ்னால ஸ்வெல் அண்ட் பெயின். ஸோ திஸ் ஆர் த சிம்டம்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து பீனிஸில் காமனாக வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ். இது எல்லாமே வந்து ஹோமியோபதியில் ட்ரீட் பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் தேவையான்னு கேட்டால், இந்த எதுக்குமே இன்வெஸ்டிகேஷன் இல்லாமல் நார்மலாகவே வந்து எக்ஸ்டர்னல் அப்பியரன்ஸை வச்சு ஃபைன் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு வந்துட்டு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷன், தென் இன்ஃபெக்ஷன்ஸ் இதெல்லாமே வந்து எக்ஸ்டர்னல் வித் நம்ம பிளட் டெஸ்ட் மூலியமாக வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம், யூரின் டெஸ்ட்லேயும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். தென் கேன்சர் வந்துட்டு பயாப்சி மூலமாக, டியூமர் கேன்சர் வந்து பயாப்சி மூலமாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து பீனிஸில் வரக்கூடிய பிரச்சனைகள்.